மக்களால் நான் மக்களுக்காகவே நான் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் போடுறது தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக மெட்டீரியல்ஸ் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஆப்பில் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்கே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இமேஜ் வந்து தேவை. இப்போ இந்த 3 இமேஜை வச்சு தான் நான் இந்த மாதிரி அந்த இமேஜை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 இமேஜை ஃபஸ்ட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு எப்படி வீடியோவாக அந்த மாதிரி இமேஜாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நாம் எடிட் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா எப்போயும் நாம் ஃபோட்டோ எடிட் பண்ண யூஸ் பண்ணுற இந்த பிக்சார்ட் ஆப் தான். இந்த ஆப் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இல்லை ஃபஸ்ட் எடுத்துனே இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கடுத்து இந்த இமேஜை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்ற போகிறீங்க. போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அதே இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஏன்டா இதை வந்து நம்ம இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் அதே இமேஜை ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த இமேஜ் பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்காக நீங்கள் போய் தனியாக ஒரு ஆப்பில் இதுலேயும் கட் பண்ணலாம் தேவையில்லை, இதிலே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த லேயரை டச் பண்ணால் அந்த 2 தான் கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற மறுபடியும் டச் பண்ணிவிட்டு இதில் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் எக்ஸ்ட்ரா 2 இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதோட சைஸ் அந்த கிராப் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் கிராப் பண்ணிக்கோங்க. 3:4 சைஸில் வந்து கிராப் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு பார்டர் அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு அப்படியே சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல இந்த பார்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக 25 இருக்கட்டும். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் இந்த இடத்துல ஷேடவுன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தோன்னா பொசிஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த மேலே இருக்கிறதையும் நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பண்ண எல்லாத்தையுமே இந்த இமேஜ்லேயும் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு இந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷனில் போகிறீங்க. போயிட்டு இதில் இந்த 2வது இருக்க அந்த 3:4 சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதிலேயே நம்ம ஃபஸ்ட்டு அந்த பார்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இதுலேயும் அந்த ஷேடோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் போய் கரெக்டாக இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நமக்கு தேவையான பிளேஸில் அங்கங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு இமேஜை எடுத்துகிட்டு இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பெருசாக தேவையோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸை மறைச்சாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு செட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் எனக்கு தேவையான சைஸில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபோட்டோ வந்து மறையாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக வந்து செட் ஆகிடுச்சா. ஆனால் இதை இப்போ நம்ம பேக்கில் கொண்டுட்டு போனோம். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லேயரை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 2 லேயருக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த இமேஜ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சா. ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ரெட்ரோ பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் டவுன்லோட் லிங்காகவே கொடுக்கல. அது எல்லாத்தையுமே நம்ம இதிலே எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த கீழே இருக்க ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ரெட்ரோ பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே போதும். இதிலே நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ரெட்ரோ பேக்ரவுண்ட் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதிலே நமக்கு எல்லாமே வந்து அதே மாதிரியே அந்த அதில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரியே அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் நீங்கள் இதை அப்படியே மேலே ஏற்ற இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பேக்ரவுண்ட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் யூஸ் பண்ணால் அதே பேக்ரவுண்டை கூட உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே போனால் கீழே உங்களுக்கு போக இன்னும் நிறைய வந்து ரெட்ரோ பேக்ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஆட் ஆயிடும். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி
என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு மட்டும் பேக்கில் கொண்டு வாங்க. நம்மளோட பிஎன்ஜி இமேஜ் மட்டும் பேக்கில் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை மட்டும் மாற்றினாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெட்ரோ பேக்ரவுண்ட் கிடச்சிரும். இன்னும் லைட்டிங்கோட உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி இதில் போனீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த ரெட்ரோ பேக்ரவுண்ட்ஸில். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை நீங்கள் இதில் ரொம்ப ஈஸியாகவே சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இதில் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கா. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எந்தளவு தேவையோ ஸோ அந்தளவு பெருசு பண்ணி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க பிளெண்டிங்கில் போகிறீங்க. இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை மட்டும் கொடுத்துட்டு ஸோ இந்த லேயரை டச் பண்ணி அதை அப்படியே நம்மளோட பிஎன்ஜி இமேஜுக்கு பேக்கில் மட்டும் கொண்டுட்டு போனாலே போதும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை அங்கங்கே கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த லைட்டிங் எஃபெக்ட் நம்ம இதில் இருந்து தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த ஸ்டிக்கரில் போகிறீங்க. அந்த ஸ்டிக்கரில் போய்ட்டு இப்போ மேலே இருக்க சர்ச் பண்ணி நீங்கள் லைட்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி லைட்ஸ் வரும். ஸோ அந்த லைட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இதை ஏதாவது ஒரு கார்னரில் ஏதாவது உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங்கிற ஆப்ஷனில் போங்க. போய்ட்டு இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த லைட்டை மறுபடியும் அப்படியே டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு எங்கேயாவது தேவைப்பட்டால் லைட்டிங் தேவைப்படுற இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா நமக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதில் நாம் இன்னும் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இதில் வந்து தமிழ்லே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து வேணுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் டைப் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரியே நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த மின்னலே அப்படின்றத ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டேன்னா அந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் தமிழ் ஃபாண்டு ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் எல்லாம் வேணும்டா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்து நான் என்கிட்ட இருக்க தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே லிங்காகவே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான அளவு ஃபஸ்ட் நான் அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு தேவையான இடத்துல ஃபஸ்ட்டு எங்கே கேப் இருக்கோ ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இதில் மேக்ஸிமம் என்ன கலர் வந்து ஹைலைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். நமக்கு க்ரீன் தான் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலரே அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கலர்ன்ற ஆப்ஷனில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோக் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு ஷேடோ ஒன்று ஆட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த ஷேடோ அப்படின்ற மட்டும் டச் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் போய் இந்த கீழே இருக்க மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு செட் பண்ணினாலே போதும். வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் இந்த கீழே இருக்க இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கரில் போகிறேன். போயிட்டு இப்போ நான் அதில் ஏதாவது பட்டர்ஃப்ளை மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும். இதிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக போய் மெட்டீரியல்ஸ் எங்கே தேடணும் அப்படிலாம் தேவையில்லை. இதிலே நமக்கு எந்த கரெக்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான இடத்துல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பட்டர்ஃப்ளையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னா ஸோ உங்களுக்கு உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்ச் எதுவுமே பெருசாலாம் பண்ணலாம் தேவையில்லை. ஆல்ரெடி ப்ரிவியூவில் நான் காட்டின மாதிரி ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணும்டா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாம இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.